லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கிறதா வளரவில்லையா? அவங்க 2024 7 கூட்டணி 8 கூட்டணி 8 கட்சி கூட்டணியோடு சேர்ந்து 18% ஓட்டு வாங்கினதை பாரதிய ஜனதா கட்சி 11% ஓட்டு வாங்கி விட்டதாக தற்பெருமை பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் தற்பெருமையில் ஓரளவு நியாயம் இருக்கலாம். ஆனால் இந்திய நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது? இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி அங்கு போர் முறைகளை செய்து அதன் மூலியமாக அந்த ஒரு விஷயத்தில் தான் நல்ல பேர் வாங்கியிருக்க தவிர வேறு எந்த விஷயத்திலும் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் நல்ல பேர் வாங்கினதில்லை. முக்கியமாக தமிழ்நாட்டில் நல்ல பேர் வாங்கினதில்லை. நீங்கள் வேறு எந்த மாநிலத்தில் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா இந்தியாவில் உலகம்னு சொல்ல போனால் உலகம் முழுக்க நல்ல பேர் வாங்கிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வேண்டுமானால், அதுபோல் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் போன்றவர்கள் வேண்டுமானால் பாரத் மாதா கி ஜெய், மோடிஜி, அமித்ஷாஜி என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருச்செங்கோடு, நாமக்கல் இந்த பகுதியை தாண்டி கன்னியாகுமரியை தாண்டி மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்களில் பாரத் மாதா கி அப்படின்னு சொல்லியோ அல்லது மோடிஜி என்று சொல்லியோ அமித்ஷா என்று சொல்லியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு கேட்டீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியாது. எனக்கு தெரிந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்கிற பொழுது, உதாரணத்துக்கு இப்போ திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி இருக்குது, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி இருக்குது, லால்குடி சட்டமன்ற தொகுதி இருக்குது, மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மோடி பெயரை சொன்னால் ஓட்டு கிடைக்காது, அமித்ஷா பெயரை சொன்னால் ஓட்டு கிடைக்காது, அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரை சொல்லி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பெயரை சொல்லி ஓட்டு கேளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பதாகைகள்லையோ நீங்கள் அரங்க கூட்டம் போடுறதுலையோ மோடி போட்டாவோ அமித்ஷா போட்டாவோ போட்டிங்கன்னா சின்னதாக கூட போட்டுங்க. பெருசாக போட்டு காமிச்சிட்டிங்கன்னா ஓட்டு கிடைக்காது, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 70 ரூபாய்க்கு மேலே தாண்டலை. ஆனால் இந்தியாவில் மட்டும் 110 ரூபா 100 ரூபா பெட்ரோல் டீசல் விலை விற்கிறதுன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை, இந்த நாட்டு மக்களுடைய உழைப்பாளர்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பாஜக மட்டும் கிடையாதுங்க, காங்கிரஸும் அந்த நாசக்கார வேலையை தான் செய்தது. பெட்ரோலிய நிறுவனங்கள் அவர்களாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி கொள்ளலாம் என்று சொன்னது இந்த படுபாதக செயலை செய்தது காங்கிரஸ் கட்சி. அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்சி எதுவாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், எது? பாஜக. ஆனால் அதை செய்யலை. நீங்கள் அதிமுக முதுகலை தொத்துக்கொண்டு அதிமுக முதுகெலும்பை ஒடித்து 2029 2030 இப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம், தமிழ்நாட்டிலே ஆளுமையாக வந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். அது ஒருபோதும் சாத்தியமில்லை. பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தக்கூடிய கூட்டணியா? கிடையவே கிடையாது. அது அதிமுகவுக்கும் நல்லதில்லை, பாஜகவுக்கும் நல்லதில்லை. இரண்டு கட்சியுமே தமிழ்நாட்டிலே மண்ணை கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்று சொன்னார்களே, அதிமுகவை சார்ந்தவர்கள் வெடிவெடித்தார்களா, கொண்டாடினார்களா? இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக முதுகிலே தொத்து கொண்டு இருக்கிற திராவிட கட்சியினுடைய ஒரு முதுகை ஒடிக்க நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கூட அதிமுகவோடு கூட்டணி வைத்ததற்காக வெடிவெடித்து கொண்டாடவில்லை. அதிமுக, பாமக, தேமுதிக, தாவேக கட்சி, இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 30 தொகுதிக்கு மேலே, 30லேருந்து 50 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கவே முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி விட்டுருமா? மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, இந்த அதிமுகவை காலி செய்யணும், ஒரு திராவிட கட்சியை காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியோட திட்டம். அவருடைய திட்டமும் பலிக்காது, எடப்பாடி பழனிசாமியோட திட்டமும் படிக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன திட்டம்? 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த காலகட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் எப்படி கூவத்தூர் போன்ற ஒரு நிலைமையை செஞ்சு எடப்பாடி பழனிசாமி மூலமாக பணம் கொடுக்கப்பட்டு 2 கிலோ தங்கம் 3 கோடி ரூபா பணம் அப்படின்னு கொடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாரோ, அதே வேலைகளை எஸ்பி வேலுமணியை முதலமைச்சராக்குவதற்கு
பாரதிய ஜனதா கட்சி எல்லா வேலையும் செய்துவிடும். அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. எது எப்படியோ ஆட்சி மாற்றம் வந்தால் பரவாயில்லை என்று சொன்னால், ஆனால் இவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்களே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2006 காலகட்டங்களில் மைனாரிட்டி அரசாக வந்தது. காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்றது. இங்கு கூட்டணி ஆட்சி என்பது, கூட்டணி ஆட்சி தத்துவ முறை என்பது ஒருபோதும் தமிழ்நாட்டில் சாத்தியப்பட்டு வராது. அது அப்படியே வந்தாலும் கூட ஓராண்டுக்குள்ள ஆட்சி கலைந்துவிடும். மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வருமா? அப்படி நிலை வந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் விரயமாக்கப்படும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஒருபோதும் கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது, அது சரியே வராது. அப்போ எது சாத்தியப்பட்டு வரும்? தனி ஆட்சி, தனி மெஜாரிட்டி ஆட்சி, அதுதான் சாத்தியப்பட்டு வரும். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததில் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழலாக அம்மையார் சசிகலா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. என்னை தூக்கி ஜெயிலில் போட்டவன் வீட்டில் போய் நான் விருந்து திங்கிறேன்னு சொன்னால் அது சரியா வருமா? அப்படித்தான் அம்மையார் சசிகலா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மண்ணோடு மண்ணாக மக்க வேண்டும், அழிய வேண்டும் என்பதில் அம்மையார் சசிகலாவுக்கு முழு விருப்பம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், எடப்பாடி பழனிசாமியோடு அம்மையார் சசிகலா அவர்கள் ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு கடைசி நேரத்தில் கூட்டணியை விட்டு விலகுங்கள், நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டியது தேமுதிக, தாவேகா போன்ற கட்சிகளோடு, பாமக போன்ற கட்சிகளோடு கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம். ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு 2024 கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அம்மையார் சசிகலா தரப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு நிழலாக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமாக பரபரப்பாக அப்படியே பரவலாக பேசுகிறாங்க. கிடையவே கிடையாது. அமித்ஷாவை போய் சேர்ந்து சந்தித்ததாக கூட சொல்லப்படுகிறது. நம்ம கூட செய்தி வெளியிட்டோம். ஆனால் அது இலைமறை காயா கிடைச்ச தகவல் தான். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா, புகைப்படங்கள் இருக்கிறதா, வீடியோ இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியிலே சத்தியம் செய்துவிட்டு போனார், 3 சத்தியம். அந்த 3 சத்தியத்தை இதுவரை அம்மையார் சசிகலா அவர்கள் வெளியிலே சொல்லவில்லை. நான் ரகசிய அரசியல் செய்கிறேன், அந்தரங்க அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் உண்டு. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்குமா என்று. பரமசிவன் கழுத்தில் இருக்கிறவர்லேருந்து தான் பாம்பு. அந்த பாம்புக்கு அதிகாரம். பரமசிவன் இல்லைன்னா பாம்போட நிலைமை என்ன? அம்மையார் சசிகலா அவர்களே சாட்சி. அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படைத்தன்மை அரசியலை செய்ய வேண்டும். நான் 90% பணிகளை முடித்து விட்டேன் என்று சொன்னார். அதை பேசி பேசி நமக்கே வாய்ப்புளிச்சு போச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, அம்மையார் சசிகலா ஏதோ ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஓனாய் என்று சொன்னார், நாய் என்று சொன்னார், அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம் என்று வெட்டி விட்டு ஒதுங்கி விடுவார்கள். அது பாஜகவுக்கும் நல்லது. பாஜக, அமமுக, புதிய தமிழகம், தமிழர் முன்னேற்ற கழகம், யாரு கிருஷ்ணசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு கூட்டணி வைத்தால் கூட தோராயமாக ஒரு 20-25 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கம்மியாகவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். ஆனால் அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேர்வது என்பது அது பாஜகவுக்கு அடிமேல் அடி விழும். அதுவும் அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை பதவி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? நயினார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலியை தாண்டி வேறு எந்த மாவட்டத்திலும் செல்வாக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தது சந்தர்ப்பவாத சூழ்நிலை. முக்குளத்தூர் மக்களுடைய ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்ற ஒரு அற்ப ஆசையில் பாரதிய ஜனதா கட்சி செய்கிற வேலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். அதனால பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறோம், நாளை காலையில் அமித்ஷா அல்லது அந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் யாராவது ஒருத்தர் இந்தியா முழுக்க பெட்ரோல் டீசல் விலை 75 ரூபாய்க்கு கீழே தான், 75 ரூபாங்க, அதுக்கு மேலே கிடையாது. மாநில அரசு பெட்ரோலுக்கு 35 ரூபா வரி விதிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் பெட்ரோலுக்கு 15 ரூபா வரி விதிங்க, மாநில அரசு 10 ரூபா விதி வைக்கிறோன்னா 35 ரூபா ஏற்கனவே மாநில அரசு வரி விதிக்கிறது. அப்போ 20 ரூபா அவங்க குறைக்கிறாங்க. மத்திய அரசு ஒரு 10 ரூபா குறைக்குது, 30 ரூபா குறையுது. அப்போ எவ்வளோ ஆகுது? பெட்ரோல் டீசல் விலை 70 ரூபாக்குள்ளே வந்துடும், 70 ரூபா 75 ரூபாக்குள்ள. அப்போ இந்த வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி செய்யாமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நினைப்பது, பிற மாநிலங்களில் நினைப்பது, அது அத்தைக்கு மீசை முளைப்பது போல, குதிரைக்கு கொம்பு முளைப்பது போல. பிற மாநிலங்களில் வேணா எழுச்சவாய்ங்களா பல பேர் இருக்கலாம்,
அந்த மக்கள் இருக்கலாம், அல்லது ஆட்சியாளர்கள் இருக்கலாம், அல்லது அரசியல் இருக்கிறவங்க இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி நினைப்பது நடக்காது. ராமர் பிள்ளை என்பவர் மூலிகை பெட்ரோல் கொடுக்கிறேன் 28 ரூபா பெட்ரோல் கொடுக்கலாங்கிறார். அதிகபட்சமாக 50 ரூபாயே கொடுங்க. 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபான்னே சொல்லுங்க. எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். அப்போ இந்த நாட்டு மக்களை எப்படியாவது அடக்கி ஆள வேண்டும் என்றுதான் மத்திய மாநில அரசுகள், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்கள். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 35 ரூபா அந்தந்த மாநில அரசு வரி விதிக்கிறது. அந்த பெட்ரோல் 35 ரூபா, ஒரு 5 ரூபா கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு குறைக்கல. நீங்க 35 ரூபா பெட்ரோல் 35 ரூபா வரி போடுறீங்களே, கல்வி தரமா இருக்கா, சுகாதாரம் தரமா இருக்கா, நெடுஞ்சாலை தரமா இருக்கா? இதே இந்த அறநிலையத்துறையில் எந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ஊழல் முறைகேடு நடக்குது. அப்போ அந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வராமல் நீங்கள் பெட்ரோலுக்கு 35 ரூபா தமிழ்நாடு அரசு வரி விதிக்கிறது. 15 ரூபாயை குறைங்க. மத்திய அரசு ஒரு 15 ரூபாய் 10 ரூபா குறைக்கட்டும். அப்போ ஒரு 20 ரூபா 25 ரூபா குறைக்கும் இல்லை. அதையெல்லாம் செய்யாமல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2வது முறையாக வருவதற்கு நேரே தடுப்பார். ஏவா வேலுவே தடுப்பார். KKSSR ராமச்சந்திரனை தடுப்பார். அதற்குண்டான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் முக்கிய அமைச்சர்களுடைய உதவியாளர்கள், அரசு சார்ந்த உதவியாளர்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். MRK பன்னீர்செல்வத்தோட உதவியாளர், அரசு உதவியாளர் ஒரு 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கார். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவருடைய உதவியாளர் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க. அரசு துறை அல்லாத உதவியாளர் திருச்சியில் இருக்கக்கூடிய மணிகண்டனே பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2வது முறையாக வருவது KN நேருக்கு பிடிக்கல, ஏவா வேலுக்கு பிடிக்கல, பொன்முடிக்கு பிடிக்கல, துரைமுருகனுக்கு பிடிக்கல, KKSSR ராமச்சந்திரனுக்கு பிடிக்கல. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சியை இழக்கிறது என்று சொன்னால் மேற்படி சொன்ன திமுக அமைச்சர்கள் தான் காரணம். சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சுயமாக சுதந்திரமாக செயல்பட விடவில்லை. அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. இவங்களே சீட்டு கொடுப்பாங்களாம், அப்புறம் செயல்பட விட மாட்டாங்களாம், சம்பாதிக்க விட மாட்டாங்களாம், மக்கள் பணி செய்ய விட மாட்டாங்களாம். மணப்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பானை வருதுன்னா தூக்கி மண்ணச்சநல்லூர் கொடுப்பாங்களாம், மண்ணச்சநல்லூர் உள்ளதை அங்கே கொடுப்பாங்களாம், அவங்கவுங்க சொத்து அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்களாம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வராத நிலைமைக்கு மூத்த அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடும். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தது மாபெரும் தவறு. அந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டும். இன்னும் நாட்கள் இருக்கிறது. கடைசி நேரத்தில் இன்னொரு 4 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு கூட பாஜகவுக்கு எங்களுக்கு ஒத்து வராதுன்னு பாஜக பேசிட்டு கூட ஒதுங்கிக்கலாம். அதுதான் பாஜக வளர்ச்சிக்கு நல்லது, அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கும் நல்லது. இப்படியான ஒரு சூழலை தமிழ்நாட்டு அரசியல் மிக மோசமான அரசியல். பாஜக ஒரு பக்கம் ஒரு திராவிட கட்சியினுடைய முதுகெலும்பை ஒடிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கிறது. நீங்கள் தனியாக நின்று அமமுக என்ற ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கார். அவர் பாஜகவுக்கு முழுக்க ஆதரவாக இருக்கிறார். அவர் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு அமமுகவுக்கு ஒரு 70 சீட்டு கொடுத்துட்டு, ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அவங்களுக்கு ஒரு 20 சீட்டு கொடுத்துட்டு, பாமகவுக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டு அப்படியான ஒரு தேர்தலை சந்திச்சா நிச்சயமாக பாஜகவுக்கு கூட ஒரு பலம் வாய்ந்த ஒரு நிலையில ஓரளவு இருக்கலாம். ஆனால் அதிமுகவோட கூட்டணி சேர்வது என்பது அதிமுகவும் படுபாத படுகொலியில் விழுந்துவாங்க, பாஜகவும் ஒன்றுமே தேராது. அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். பொண்டி வெங்கடேசன் அவர்களுக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒருவரும் வேலை பார்க்கவில்லை. நொந்து போயிட்டார் பொண்டி வெங்கடேசன். அதுபோலத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் நடக்கும். அதிமுக பாஜக கூட்டணி என்பது அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, பாஜகவுக்கும் நல்லதல்ல அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்-எம்எல்ஏவிலிருந்து, மாவட்ட செயலாளர்களிலிருந்து, ஒன்றிய செயலாளர்கள்லேருந்து, தொண்டர்கள்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாஜக கூட்டணி வேண்டாம். அப்படி ஒரு நிலை வந்தால் அவங்க ஒருத்தர் அதிமுக தொண்டர் என்கிட்ட சொல்கிறாரு, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக எங்களுடைய கட்சி வெளியே வந்துருச்சுன்னா, அவர் சொல்கிறார், என் மனைவியோட தாலியை அடவு வச்சுட்டு கூட என்ன ஒரு 50,000க்கு வெடி வெடிச்சு கொண்டாடுவேங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டாத கூட்டணியாக இருக்குது. தாமரை இலையில தண்ணீர் ஒட்டுமா? அதுபோல தான். அத்தைக்கு மீசை முளைக்குமா? முளைக்காது.
குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? முளைக்காது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்குமா? உதிக்காது. ஆகையினால அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒத்து வராத கூட்டணி, அது உடைய வேண்டிய கூட்டணி. அப்படி உடைந்தால் தமிழ்நாட்டிற்கும் நல்லது, பாஜகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது, இல்லைன்னா திமுகவுக்கும் நல்லது. ஆனால் திமுக ஆட்சியை வரவிடாமல் கெடுக்கிறது யாரு? திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை. நம்ம லகரம் டிவியில் தொடர்ந்து அரசியல் செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிட்டு வருகிறோம். லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பதிவுகளும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.